இன்றைய தினசரி மன்னா. புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த வசனத்துல தேவதூதன் கேப்ரியேல் மரியாக்கு அவர் ஒரு ப்ராஃபஸிய சொல்றாரு. இதுல நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா பிறப்ப பத்தி இந்த வசனத்துல அவர் மரியாக்கு அறிவிக்க வராரு. மரியா அப்பதான் யோசேப்போட மரியாக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுது. அப்போ தேவதூதர் இந்த வசனத்தை சொல்லும் போது, நீ ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லும் போது அவளுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்து, இது எப்படி கூடும் என்று ஒரு கேள்விக்குரிய அவ தேவதூதன் இடத்துல எழுப்புறா. அப்போ தேவதூதன் அதுக்கு பதிலாதான் இந்த வசனத்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னுட்டு. அப்போ நாம ஒரு இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். அப்போ ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி பிறந்தாங்க? அப்புறம் இந்த ஆவியானவருடைய நிழல் மேரி மேல விழுந்த போதுதான் ஏசப்பா பிறந்தாங்க. இந்த பிறப்ப ஒரு அற்புதமான காரியங்கள் ஒரு ஹியூமன் நேச்சரால ஹியூமன் மைண்டால நம்மளால இத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப மனிதனால எது கூடாதோ அது தேவனால கூடும். நீங்களும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உங்களை சுத்தி அது கர்ஜிச்சு கொண்டிருந்தாலும், நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது எவ்வளவு சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும், ஆவியானவர் துணை உங்க கூட இருந்துச்சுன்னா உங்களால கட்டாயம் அந்த சூழ்நிலைகள் மேல வெற்றி பெற முடியும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஏசப்பா, இந்த வசனத்துக்காக நன்றி ஏசப்பா. எப்படி ஏசப்பா உங்க பிறப்பு எங்களுக்கு அதிசயமா இருந்துச்சோ ஏசப்பா, அது மாதிரி ஏசப்பா ஆவியானதை நீங்க எங்க கூட இருக்கும் போது ஏசப்பா எங்களால கூடாத காரியம் எதுவுமே இருக்காது ஏசப்பா. உங்க உதவியை நாங்க ஏசப்பா நாடுறோம் ஏசப்பா. இந்த ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் ஏசப்பா உங்கள்ட்ட ஏசப்பா ஜெபிக்கிறாங்களோ, உங்க உதவி கேட்கிறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு நீங்க ஆவியானவரை உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில வல்லமையா ஏசப்பா ஒரு அற்புதத்தை காண நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.